ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு மகா சிவா அண்ட் மகா காளியோட மெசேஜ் பார்க்கலாம். இதில் 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1, 2, 3. ஓகேவா? இந்த 3 பைலில் உங்களுக்கு எது ரெசனேட் ஆகுது பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் ஜேட், செகண்ட் ஒன் க்ரீன் ரெட் அவென்ச்சுரின். ஓகேவா? இது வந்து க்ரீன் ஹீலிங் கிறிஸ்டல், ஹார்ட் சக்ராக்குரிய கிறிஸ்டல் இது. ஓகே, உங்களுக்கு எது ரெசனேட் ஆகுதோ சூஸ் பண்ணிக்கோங்க. ரீடிங் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லைக் கொடுங்க. உங்களோட எனர்ஜியை கார்டோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. சேனலோட கனெக்ட் பண்ணுறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது, கமெண்ட்ல மகா சிவா அண்ட் மகா காளிக்கு தேங்க் பண்ணிட்டு வாங்க. உங்களோட ப்ரேயர் என்னவோ அவங்க கிட்ட நீங்கள் வந்து கமெண்ட்ல தெரிவிங்க. ஓகே, சரி பார்க்கலாமா? இப்போ நம்ம ஃபைல் 1க்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு நான் டேரூட்லையும் கொஞ்சம் டெப்த்தாக எடுத்துட்டு அதற்கான பிளெஸிங்ஸ் என்ன, கைடன்ஸ் என்ன, அந்த கார்ட்லையும் உங்களுக்கு பார்த்து சொல்கிறேன். இந்த ஃபைல் 1 சூஸ் பண்ணவங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் உங்கள் நபர் கூட அதாவது திருமணம் ஆகிருக்குன்னா உங்கள் கணவர் கூட இருக்கலாம், இல்லைன்னா லவர்ஸாக இருந்தீங்கன்னா உங்கள் லவர், ஒரு கிளாஷ் நடந்திருக்கு, அவர் திரும்ப உங்ககிட்ட ரீயூனியன் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு. அண்ட் ஒரு சிலர் வந்து நிறைய உங்களுக்கு வந்து அதாவது லவ் லைஃபாக இருந்தாலும் சரி, திருமண வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, நிறைய ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுறீங்க, எதுவும் செட் ஆகலை, ரொம்ப வருத்தம் உங்களுக்கு. ஓகேவா? இது இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் உங்கள் நபருக்கும் சில விஷயங்கள் வந்து அடிக்கடி சண்டை சச்சரவு, அதுக்கு நிறைய ஸ்டெப் எடுத்து முயற்சி எல்லாம் பண்ணி நீங்கள் வந்து ரொம்ப என்ன சொல்கிறதுன்னா இனி அவங்க வந்து இப்படிதான்னா நான் இந்த உறவை வந்து நான் இதுக்கு மேலே எதுவும் ட்ரை பண்ண மாட்டேன், இனிமே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம், இதை அப்படியே நான் விட்டுட்டு என்னோட வழியில் நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் நீங்கள் நினச்சிருக்கீங்க. அண்ட் ஒரு சிலர் நீங்கள் மெயில் பார்க்குறீங்க, உங்கள் நபர் உங்க கூட இணக்கமாக இல்லை, நிறைய லவ் ஃபெயிலியர் நடந்திருக்கும், திருமணம் ஆகி கூட ஒரு சிலர் மெயில் எனர்ஜிக்கு இந்த ரீடிங் மூலமாக தெரியுது, அதிகமாக சண்டைகள் அதிகமாக வருது. அதே மாதிரி ஒரு சிலருக்கு உங்களை சுற்றி இருக்கிறவங்களோட ஒரு கிளாஷ் நடந்துட்டுருக்கும். அது நீங்கள் வந்து உங்களோட நெய்பர்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா உங்களோட குடும்பத்துக்குள்ளேயே நிறைய பேர் வந்து உங்களோட ஒத்து போக மாட்டாங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது என்ன? எஸ், சில விஷயங்கள் ஈகோ அதிகமாக இருக்கும். ஒரு சிலருக்கு இந்த ரீடிங் பார்க்குறதுல உங்களோட அந்த ஈகோ அண்ட் இல்லைன்னா உங்களோட கூட இருக்கிறவங்க, அது உங்களோட ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம், உங்களோட ஒத்து போகாமல் இருப்பாங்க. அதே மாதிரி உங்கள் குடும்பத்தில் யார்கிட்டயாவது உங்களுக்கு இந்த மாதிரி இணக்கம் இல்லாமல், அது கணவன் மனைவி இல்லைன்னா பேரண்ட்ஸ், இப்போ கசின் அந்த மாதிரி, ஓகேவா, இல்லைன்னா கூட பிறந்தவங்களோட ஒரு கிளாஷ் இருக்குது. ஸோ இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, மாகாளியோட இது என்னென்னா, நீங்கள் ஒரு நல்ல லீடர்ஷிப் குவாலிட்டியில் இருப்பீங்க, உங்களுக்கான விஷயங்கள் ஏன் இவ்வளோ நடக்க மாட்டேங்குது, இப்படியே என் லைஃப்பில் இருக்குது, எனக்கான ஒரு அன்பு கிடைக்காதா, என் மேலே உண்மையாக பாசம் வைக்க மாட்டாங்களா, இந்த மாதிரி நீங்கள் பாசத்துக்காகவும் ஏங்குறீங்க. அதே நேரத்தில் உங்களை சுற்றி கொஞ்சம் உங்ககிட்டயும் கொஞ்சம் கோபதாபங்கள்லாம் இருக்குது, கொஞ்சம் விரக்தியான மனநிலையில் இருக்கீங்க இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்க. சரி, மகாகாளி என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். உங்களுக்கு அன்னை ஷியாமலா காளி வந்திருக்காங்க. பிளெஸிங்ஸ், குட் ஹெல்த். ஃபர்ஸ்ட் உங்கள் ஹெல்த்தை பாருங்கன்னு சொல்கிறாங்க. அம்மா வந்து ரொம்ப கோபத்தெல்லாம் குறைங்க, அன்பா இரு, அமைதிக்கு வா. நானே இங்கே அமைதி நிலையில தான் இருக்கேன், நானே இங்கே சாந்த சொருதியாக தான் இருக்கேன், நீ ஏன் இவ்வளோ கோவப்படுற, நீ அமைதியாக இரு. ரெண்டாவது, கொஞ்சம் ஒத்துப்போ, உன்னை சுற்றி இருக்கிறவங்க கூட கொஞ்சம் அட்ஜஸ்டபிளாக சரின்னு கேட்டு கம்னு போயிடு. இந்த டைம் வந்து உன் ஹெல்த்தை பார்த்துக்கோ, உன்னோட ஹெல்த்தை நான் ரெக்கவர் பண்ணி தரேன், அதுக்கப்புறம் உன்னோட வாழ்க்கையில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாமே சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்கள் வாழ்க்கையின் பதில்கள் மறைந்திருக்கிறதா? காதல், திருமணம், தொழில், பணம். டாரோட் கார்ட் ஜோதிடம் உங்கள் எதிர்காலத்திற்கு தெளிவிற்கு வாட்ஸ்ஆப்பில் தொடர்பு கொண்டு பலனடைங்கள். மிஸ்ஸஸ் ஹேமா அலைஸ் சுமதி ஆறுமுகம்,
spiritual master, tarot astrologer, Reiki healer and life coach. சரி, இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த ரீடிங் எப்படி இருந்தது சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாவது இன்னும் டெப்தா தெரியணும், டீடைல்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்க சூழ்நிலையை மாத்திக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் கூட பண்ணுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், உங்களுக்கு வந்து அன்னையோட அருள்வாக்கு கேட்கணும், தீபத்துல கேட்கணும், என்னோட பேசணும்னு நினைச்சீங்கன்னா நேரடி கன்சல்டேஷன் கூட நான் வந்து புக் பண்றேன். உங்களுக்கு அந்த மாதிரி புக்கிங் நேரா வந்து பார்த்து அன்னையோட அருள்வாக்கு கேட்கணும்னு நினைக்கிறவங்க நேரடி விசிட்டும் இருக்கு. அதுக்கான டீட்டெயிலாம் நீங்க ஸ்க்ரீன்ல தெரியுற அந்த நம்பருக்கு கேட்டு புக் பண்ணிக்கோங்க. ஓகே, காட் பிளஸ் யூ. இப்போ பைல் 2க்கு பார்க்குறோம். பைல் 2 சூஸ் பண்ண மக்களே ஒரு லைக் கொடுங்க, ஹைப் ஒன்று பண்ணுங்க, கார்டோட எனர்ஜியோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ரீடிங் இந்த பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு மகாகாளி மகாசிவா என்ன ஆன்சர் கொடுக்குறாங்க, என்ன பிளெஸிங்ஸ் வச்சிருக்காங்க. கமெண்ட்ல ஓம் நம சிவாய இல்லைன்னா ஓம் காளிக்காயை நமகா, எப்படி அம்மாவை கூப்பிட்டா பிடிக்குமோ அப்பாவை கூப்பிட்டா பிடிக்குமோ அப்படி உங்களோட இந்த ப்ரேயரை தெரியப்படுத்துங்க, அவங்களுக்கு நன்றி சொல்லுங்க. ஓகேவா, கமெண்ட்ல பதிவிட்டு வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைல் 2 சூஸ் பண்ணவங்க உங்களுக்கு வந்து குலதெய்வத்தோட அனுகிரகம் நல்லா இருக்கு. ஓகேவா, குடும்பத்தாரோட ஒரு சப்போர்ட் நல்லா இருக்கு. அப்புறம் வந்து உங்களுக்கான ஒரு நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. ஆனா நீங்க சில பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா, உங்களோட குடும்ப உறுப்பினர்கள் தான் உங்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க, உங்களை வந்து ஒரு நல்ல லைஃப் கிடைக்க விடாம செய்றாங்க அப்படின்றது ஒரு சிலருக்கு. ஓகேவா, இது ஒரு சிலர் நீங்களா நினைச்சுக்கிறீங்க, அது வேண்டாம். கண்டிப்பா நியூ பிகினிங்ஸ், நியூ லைஃப் கேட்குறீங்க. உங்களோட குடும்பத்துல ஒரு நல்ல முன்னேற்றம் வேணும், உங்க லைஃப்ல ஒரு பெரிய சேஞ்சஸ் வேணும், ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களோட கோரிக்கையா இருக்கும். இதுக்கு உங்களோட குலதெய்வத்தரோட அருள் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கு. நீங்களா இப்போ சில ஒரு கற்பனை இமேஜினேஷன்ல இருக்கீங்க, இதெல்லாம் நடக்குமா, ஏன் எனக்கு வந்து என்ன வந்து எல்லாரும் லாக் பண்றாங்க, அதாவது நீங்களா அந்த மாதிரி ஒரு கற்பனையில இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்லது நடக்க போகுது. இந்த விஷயங்கள் எல்லாமே டோட்டலா இந்த சூழ்நிலையே மாறப்போகுது. ஓகேவா, சில பேர் வந்து உங்களுக்கான அந்த ப்ராப்பர்ட்டி, உங்களோட குடும்பத்துல இருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டி கிடைக்குமா, அவங்க வந்து எனக்கு கொடுக்காம இப்படி பண்ணிடுவாங்களோ அப்படி பண்ணிடுவாங்களோ, அவங்களோட மாமியார் மாமனார் அந்த மாதிரி உங்க குடும்பத்துக்குள்ள இருக்கிற அந்த சிஸ்டர் இன்லா, பிரதர் இன்லா, இவங்கெல்லாம் வந்து சேர்ந்துக்கிட்டு எனக்கு வந்து இதை செஞ்சிருவாங்களோ, எனக்கு தர வேண்டிய ப்ராப்பர்ட்டி கொடுக்காம போயிடுவாங்களோ, அந்த மாதிரிலாம் ஒரு பயம் இருக்கு ஒரு சிலருக்கு. அதெல்லாம் நினைச்சு நீங்க பயப்படணும்னு அவசியமே கிடையாது. உனக்கு தர வேண்டியது வர வேண்டியது வரும், நீ இவ்வளோலாம் இமேஜின் பண்ண தேவையில்லை, நீயா உன்னை வந்து ஒரு ட்ராப்குள்ள வச்சிருக்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அம்மா. சரி, இந்த பைல் 2க்கு வேற என்ன ஃபர்தர் பிளஸிங் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். மகாசிவா சந்திரசேகரர் வந்திருக்காரு. அமைதி, அமைதி அண்ட் குட் லக். ஓகேவா, அமைதியா இருந்தீங்கன்னா குட் லக், கண்டிப்பா நீங்க ஆசைப்பட்ட விஷயம் நிறைவேறும் சொல்றாரு. அதுக்கு நீ எப்படி இருக்கணும், சாந்தமா மாறிடு. ஓகே, பிளெஸிங் ஆஃப் குட் லக், உனக்கான புதிய வழிகள், நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. உனக்கு எல்லாருடைய பிளெஸிங்ஸும் இருக்கு. ஆனா நீயா வந்து சில விஷயங்களை நீயே வந்து கிரியேட் பண்ணிக்கிற, உனக்கு அந்த மாதிரி எதுவுமே இங்க இல்லை, எல்லாமே மாயை அப்படிங்கிறாரு. அந்த மாதிரி ட்ராப் எதுவுமே இல்லை, நீயா நினைச்சுக்கிற, அதுலேருந்து வெளியில வா. கொஞ்சம் கன்ஃபியூஷன்ல இருக்கீங்க இந்த பைல் 2 சூஸ் பண்ணவங்க நினைக்கிறேன். ஆமாண்ணா, கமெண்ட்ல பதிவிடுங்க. சில பேருக்கு வந்து லைஃப் பார்ட்னர் பத்தின விஷயங்கள்ல சில புரிதல் இல்லை. ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் கிடைப்பாங்களா, இல்லை இவங்க கிட்ட இருந்து என்னோட லைஃப் வந்து திரும்ப வருமா, இந்த குடும்ப உறுப்பினர்கள் உங்களோட லைஃப்ல சில விஷயங்கள் பண்றாங்க உங்க நபருக்கும் உங்களுக்கும். அந்த நபர் வந்து உங்க ஹஸ்பண்டா இருந்தா அவர் வந்து நான் எப்படி ப்ரே பண்றேனோ அந்த மாதிரி எனக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டை கொடுப்பாரா, அப்படிலாம் ஒரு டவுட்ல இருந்தீங்கன்னா கவலையே படாதீங்க. ஏன்னா உங்களுக்கு
உங்களோட குலதெய்வத்தோட அருள், சிவனோட அருள், மகாகாளியோட அருள் எல்லாம் இந்த சன் காடே வந்திருக்கிறாரு. ஓகேவா? நீங்க நினைக்கிற மாதிரி உங்க நபர் உங்ககிட்ட அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்போட உங்களுக்கான ஒரு நல்ல நிறைவான சப்போர்ட் தரக்கூடிய நபரா அவர் வந்து வருவாரு. கவலைப்படாதீங்க. இது அற்புதமான மெசேஜ் யாருக்கோ பர்ட்டிகுலரா போய் சேருது. ஸோ நீங்கலாம் ரொம்ப ஹையர் வைப்ரேஷன்ல இருப்பீங்க. அதனால தான் இந்த மெசேஜை கொடுக்குறாரு. ஃபர்ஸ்ட் அமைதிப்படு. உனக்கான குட் லக் கண்டிப்பா உன் வாழ்க்கை மாற்றம் பெரிய இது வந்து நடக்க போகுது. உன் குடும்பத்துல இருக்கிறவங்கள பத்தியெல்லாம் ரொம்ப இமேஜின் பண்ணிட்டு இருக்காத. கண்டிப்பா உனக்கான ஒரு நல்ல சப்போர்ட் இருக்கு. இது ஒரு சிலருக்கு. ஓகேவா? ஏன்னா இதுல நிறைய ரீடிங் நிறைய அந்த இது வருது எனக்கு மெசேஜ். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சூழ்நிலை ஒவ்வொரு இதுல இருக்கீங்க. அதனால சில விஷயங்களை என்னால சொல்ல முடியுது. கொஞ்சம் இன்னும் டீப்பா நீங்க வந்து பிரைவேட் ரீடிங் பார்க்கும்போது அதுல உங்களுக்கு பர்ட்டிகுலரா உங்களோட அந்த ரீசன் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அதை சால்வ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? உங்களுக்கான அந்த இது வந்து பிளஸ்ஸிங்கை கொடுக்குறாரு சிவன். நன்றி சொல்லுங்க. ஓம் நம சிவாய சொல்லி டைப் பண்ணுங்க கமெண்ட்ல. நிறைய பேருக்கு வந்து ஹைப் பண்ணுங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க சேனலை. ஒரு ஹைப் ஒன்று கொடுங்க. அது வந்து பண்ணீங்கன்னாவே நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். இருந்தாலும் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் இருக்கிறாங்க அப்படின்னாலும் ஷேர் பண்ணி விடுங்க. நீங்க வந்து கமெண்ட்ல ஓம் நம சிவாய, ஓம் மகாகாளியே நமக, உங்களுக்கு எப்படி அம்மாவும் அப்பாவையும் கூப்பிட்டா பிடிக்குமோ அப்படி நீங்க டைப் பண்ணலாம். நான் சொன்ன அந்த மந்திரங்கள் வச்சு நீங்க வந்து டைப் பண்ணுங்க. உங்க கோரிக்கைகள் ஏதாவது இருக்குன்னா அதையும் டைப் பண்ணலாம். ஒரு சின்ன லைக் கொடுங்க. கார்டோட எனர்ஜியோட கனெக்ட் ஆகுங்க. சேனலோட கனெக்ட் ஆகிறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு டேரோட் மூலமாகவும் நான் வந்து ரீடிங் எடுக்கிறேன். உங்களுக்கு மகா சிவா மகாகாளி என்ன பிளஸிங்ஸ் கைடன்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்க்குறோம். இந்த ரீடிங் பார்க்குறவங்க மோஸ்ட் ஆஃப் பீப்புள் கொஞ்சம் வெல் செட்டில்டான நபர் பார்க்குறீங்க. சொசைட்டியில் ஒரு நல்ல போஸ்டிங்கில் இருப்பீங்க. லக்ஸரியஸான லைஃப் ஸ்டைலில் இருப்பீங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு என்னம்மா அப்படின்னுவாங்க உங்களை பார்க்குறவங்க. நீங்கள் நல்லா இருக்கீங்க அப்படின்ட்டு. ஆனால் உங்களுக்கு தான் தெரியும் உள்ளுக்குள்ளே எவ்வளோ பெரிய டெய்ல் இருக்குன்னு. உள்ளுக்குள்ளே எவ்வளோ பெரிய பிரச்சனை வால் இருக்குது நீண்டி இருக்குன்னு. அதே நேரத்தில் உங்களுக்கு இப்போ ரைட் நவ் ஏதோ ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணுறீங்க. முடிவெடுக்க தெரியாமல் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கீங்க. அது உங்கள் வேலையில் இருக்கலாம். சில பேருக்கு வந்து உறவுகள் சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களுக்கு இதுக்கு முன்னாடி எல்லாரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்திருப்பாங்க. பட் இப்போ வந்து உறவுகள் எல்லாருமே உங்களுக்கு அகைன்ஸ்டாக இருப்பாங்க. உங்களுக்கு வந்து இப்போ கொஞ்ச நாளாக ரிலேஷன்ஷிப்பில் ஸ்ட்ரகிள், வேலையில் ஸ்ட்ரகிள், மணி எனர்ஜியல் ஒவ்வொரு இடத்துலையுமே ஒரு அன்பேலன்சிங் தெரியுது. இது எதனால்? சூஸ் பண்ணுறதுல உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன். யார் மேலேயும் உங்களுக்கு டக்குன்னு நம்பிக்கை வர்றது கிடையாது. அதனால தான் இந்த கன்ஃபியூஷன் சொல்கிறாங்க. ரெண்டாவது கொஞ்சம் நீங்கள் வந்து புதுசாக ஏதோ ஒரு விஷயத்த கற்றுக்கணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணீங்கன்னா அது வந்து பண்ணுறதுக்கு கஷ்டப்படுறீங்க. அதை யோசிக்கிறீங்க. அது ஸ்ட்ரகிள் ஆகிடுமோன்னு கூட யோசனை இருக்கலாம். நீங்களாம் கொஞ்சம் யங்கர்ஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க. புதிய விஷயம் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க. நிறைய ஃபெயிலியர் பார்த்துருப்பீங்க. அதனால் இதுவும் ஃபெயிலியர் ஆகிடுமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கலாம். உங்ககிட்ட சில விஷயங்கள் இருக்குது. கோபதாபங்களை கண்ட்ரோல் பண்ணணும். நீங்கள் சுற்றி இருக்கிறவங்க கிட்ட நீங்கள் கொஞ்சம் அன்பை நடந்துக்கோங்க. நீங்கள் ஏதாவது கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா முயற்சி போடுங்க. கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். கண்டிப்பாக நீங்கள் மல்டி டாஸ்கிங் பண்ணி ஜகிள் ஆகிட்டு இருக்கீங்க. அதுலேருந்து கொஞ்சம் நீங்கள் வெளில வரணும். இது ஒரு சிலருக்கு. ஓகேவா? இப்போ வந்து நம்பிக்கையை வளர்த்துக்கணும். பாஸ்டில் நடந்ததை வச்சுட்டு இப்போ வச்சு நம்ம வந்து எதையுமே கம்பேர் பண்ணாதீங்க. இதுதான் உங்களுக்கான மெசேஜ். அண்ட் சில பேர் வந்து திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறது ஃபெயிலியர் ஆகலாம். எஸ். அதே மாதிரி ஒரு சிலர் வந்து உங்கள் கணவரை சரி பண்ணணும், அவங்களோட அன்பை பெறணும், அவங்கக்கிட்ட வந்து திரும்ப ரீயூனியன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இது பண்ணுறீங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு டவுட்ஃபுல்லாக பண்ணுறீங்க.
எதையும் வந்து ஒரு சரண்டர் இல்லை, ஒரு கன்ஃபியூஷன். அதான் இந்த ரீடிங், இந்த பைல் 3 சூஸ் பண்ணவங்க ஒரு கன்ஃபியூஷன் மைண்டில் இருப்பீங்க. இந்த உறவை வந்து சரி பண்ணிக்கணும்னு சொல்லி நிறைய ட்ரை பண்ணுறது இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ கூட புதுசாக எதையோ ஒன்று ட்ரை பண்ணணும்னு தான் முயற்சி பண்ணுறீங்களே, இது பண்ணலாமா வேணாமா, பண்ணால் இது தப்பாயிடுமா, ஏதோ ஒரு கன்ஃபியூஷன் இப்படியே தான் இருந்துட்டு இருக்கு. இது ஒரு சிலருக்கு. ஓகேவா? ஏதாவது கன்ஃபியூஷன் இருக்குன்னு சொன்னால் ஒரு கிளாரிட்டி வாங்கிக்கோங்க. உங்களுக்கு வந்து ஒரு கன்சல்டேஷன் புக் பண்ணிவிட்டு நீங்கள் பார்க்குறது இன்னொன்று சிறப்பாக இருக்கும். ஏன்னா டிசிஷன் மேக்கிங்கில் லேக் ஆகுறீங்க. ரொம்ப கன்ஃபியூஷனில் யார் மேலேயும் நம்பிக்கை இல்லாமல் இருக்கீங்க. இது உங்களோட இந்த லைஃப் ஸ்டைலே இது பண்ணும். அதே மாதிரி ஒரு சிலர் திருமணத்துக்கான வாய்ப்புகள், அதுக்கான பிளெஸ்ஸிங்ஸ் கேட்குறீங்க. அதில் வந்து ஏன் ஃபெயிலியர் ஆகுது? அது உங்களுக்காக இருக்கலாம், உங்களை சார்ந்தவங்க, உங்கள் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் அந்த மாதிரி சம்படி அவங்களுக்காக ட்ரை பண்ணுற விஷயமும் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஃபர்தராக வந்து சிவன் மெசேஜ் என்ன கொடுக்குறாங்க? சிவன் மகாகாளி உங்களுக்கு வந்து சிவலிங்கா வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். லைஃப் இஸ் யுவர் டீச்சர், லேர்ன் அண்ட் சீக் பெட்டர்மெண்ட். உங்களுக்கு நடக்கிற விஷயங்களை நினச்சி நீங்கள் ரொம்ப குழம்பி இருக்கீங்க. கண்டிப்பாக அதுதான் சொல்லணும். டிசிஷன் மேக்கிங்கில் கன்ஃபியூஷன் இருக்குது. ஏதோ ஒரு விஷயத்த உங்களோட வேலையை தக்க வச்சுக்கணும், உங்கள் குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட ஒரு ஜக்லிங், ஏதோ ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. அவங்கள வந்து டேக்கிள் பண்ணுறதுல உங்களுக்கு கன்ஃபியூஷன், ஒரு போராட்டம் உங்கள் லைஃப்பில் இருந்துட்டு இருக்கு. இப்போ நடந்துட்டு இருக்க நிறைய ஃபெயிலியர்ஸ் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கோம்? ஒரு லேர்னிங், ஒரு அதுலேருந்து ஒரு நல்ல ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டு ஃப்யூச்சரில் அது நடக்காமல் நீங்கள் பார்த்துக்கணும். உங்களுக்கு அந்த ஞானம்லாம் இருக்கும், உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஆனால் கொஞ்சம் கோபம், உங்கள் ஏஜுக்கு ஏற்ற மாதிரியான மனப்பக்குவம் உங்களுக்கு இருக்காது. ஆமாம் தானே? கமெண்ட்டில் பதிவிடுங்க. நீங்கள் என்னதான் ஒரு மதர் கேரக்டரில் இருந்தாலும், நீங்கள் ஒரு டீனேஜ் குழந்தை கூட இருக்கக்கூடிய அந்த ஒரு 16, 17 இல்லைனா 20, 22க்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு இன்மெச்சூர்ட் பக்குவத்தில் தான் இருக்கிறீங்க. அப்படி ஒரு கோபதாபங்கள் வரும். அப்புறம் செஞ்சிட்ட பிறகு அடடா வடை போச்சின்னு சொல்லி வடிவேல் யோசிப்பாரு, அந்த மாதிரி யோசிக்கிறீங்க. அதெல்லாம் செய்யாதீங்க. ஓகே, நடந்தது எல்லாம் நல்லதுக்கு தான். அதுலேருந்து ஒரு நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதை ஃப்யூச்சரில் அந்த மாதிரி திரும்ப மிஸ்டேக் பண்ணாமல் நீங்கள் அதுலேருந்து ஒரு படிப்பினை கற்றுக்கிட்டு ஃப்யூச்சரை வந்து பக்குவமான முறைக்கு கொண்டு போங்க. நீங்களே ஒரு பெரிய ட்ரெயினர் மாதிரி ஒரு நல்ல மனப்பக்குவம்லாம் இருக்கும் உங்களுக்கும். ஆனாலும் இவ்வளோ ஃபெயிலியர், ஏன் இப்படி நடக்குது, ஏன் இப்படி நடக்குது, அவங்களோட அன்பு கிடைக்கல, எப்போ திரும்ப வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, எப்போ உங்கள் அந்த குடும்ப உறுப்பினர்கள்ட்ட ஒரு சிலர் செகண்ட் சூஸ் பண்ணவங்க, செகண்ட் தான் நினைக்கிறேன், செகண்ட் சூஸ் பண்ணவங்க பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஃபைல் நம்பர் 2 சூஸ் பண்ணவங்க 3யும் சூஸ் பண்ணி பார்க்குறீங்க. ஓகே, அதில் சொன்ன ரீசன் தான் அது. அதில் இருக்க சுச்சுவேஷனில் இருக்கிறவங்க திரும்ப இதையே பார்க்குறீங்க. ஓகே, சரி. சிவா வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறாருன்னாப்பா, அதாவது நல்லதை மட்டும் எடுத்துக்கோ, வேண்டாததை விட்டுடு. நல்லதை மட்டும் எடுத்துக்கிட்டேன்னா வேண்டாத திரும்ப உன் வாழ்க்கையில் வராமல் நீ அதை எப்படி தடுக்கணுமோ அப்படி தடுக்கலாம். உன்னோட நபர் உங்ககிட்ட நிரந்தரமாக வர்றதுக்கான எல்லா வழிகளையும் எல்லா விஷயங்களையும் உனக்கு தெரியப்படுத்தியிருப்பார். அந்த மாதிரி நீ பக்குவமாக நடந்துக்கோ, எல்லாம் நல்லதே நடக்கும். ஓகே, சரி. இன்னும் உங்களுக்கு டெப்த்தாக பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கு கூட ஒரு கன்சல்டேஷன் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்புறம் வந்து சில பேருக்கு வந்து மகாகாளியோட அந்த பிரசன்னம், அந்த அருள்வாக்கு கேட்கணும்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு வந்து நேரடியான வந்து என்னை பார்த்து என்கிட்ட வந்து நீங்கள் பேசி இந்த மகாகாளியோட அந்த பிளெஸ்ஸிங்ஸ் அருள்வாக்கு கேட்கணும்னு நினைக்கிறவங்களும் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். அதுக்கான டீட்டெயில் எல்லாமே அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு நீங்கள் புக் பண்ணி கேட்டுக்கோங்க. ஓகேவா? சரி. காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.